மக்களே வணக்கம். இந்த பொலாட் என்னடா சாஞ்சிருக்குன்னு பார்ப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து நேற்று நைட்டு ஒரு இன்சிடென்ட் ஆகிட்டுருக்கு. நைட் ஷிஃப்ட் வந்த ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்காரு. வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வந்திருக்காரு. ரிட்டன் வரும்போது ஷார்ட்கட் எடுத்திருக்காரு கேங்வேயில். ஸோ ஷார்ட்கட் எடுக்கும்போது ஒரு கேஷுவலான இருக்கும்போது தூக்கம் வந்துருக்கு. தூக்கம் வந்தும்போது டேரெக்டாக போயிட்டு இந்த பொலால் அடித்து வண்டியை நிப்பாட்டிட்டார். இந்த பொலாடு உடஞ்சி போயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணுவோம். ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேட்டர்கிட்ட கேட்கும்போது தூங்கிட்டேன்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சுட்டாரு. ஸோ அந்த தூங்கு பிஹைண்ட் என்ன சினாரியோ இருக்குன்றதை நம்ம இந்த ரூட் காஸ் அனாலிசிஸில் கண்டுபிடிச்சோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் நம்ம தனியாக பேசணும். ஸோ பேசும்போது சில டீட்டெயில்ஸ்லாம் அவர்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபுல்லாகவே டீவியேஷன் பண்ணியிருக்காரு. என்னென்னா நைட் ஷிஃப்ட் வர்றதுக்கு முன்னாடி அவர் சரியான டைமுக்கு வரல. ஏன் வரலன்னு கேட்டால் அவர் வந்து வெளியில் போயிருக்காரு. ஏன் வெளியில் போகணுன்னு பார்த்தா அவர் அப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்காரு. ஸோ இந்த டிவியேஷன் ஃபஸ்ட்டு எடுத்திருக்காரு. ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா அவர் சரியான ரெஸ்ட் எடுக்கலன்றது தெரிஞ்சுக்கிட்டு, ரெண்டாவது எங்கள் கம்பெனியோட பாலிசி உங்களுக்கு உடம்பு முடியல இல்லை வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து இந்த மாதிரி டயர்டாக இருக்குது, ஃபட்டிக்காக இருக்குது, தூக்கம் வருது, இந்த மாதிரிலாம் இருந்தால் செல்ஃப் ரிப்போர்ட்டிங் நம்ம வந்து போயிட்டு சொல்லிவிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். கம்பெனியில் இருக்கிற பாலிசி இதையுமே அவர் ஃபாலோ பண்ணல. ஆனால் பட் என்ன பண்ணனா சொல்லாமல் கொள்ளாமல் அவராகவே ரெஸ்ட் எடுத்துன்னு வந்திருக்காரு. கேட்கும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. காலையில் ஒரு நியர் ஒரு 5:30 இருக்கும் போது ஸோ அவர் போய்ட்டு ரிட்டன் வரும்போது அந்த பொல்லாடு இடிச்சிட்டாரு. ஸோ இது வரைக்கும் இந்த சினாரியோ முடிஞ்சிருச்சு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஷார்ட்கட். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அன்டில் அன்லெஸ் நமக்கு வந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் சிசிடிவி கேமரா பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு லொக்கேஷனுக்கு போனோம். ஸோ லொக்கேஷனுக்கு போகும்போது தான் தெரிஞ்சது அவர் வந்து சொன்ன சினாரியோ வந்து பார்த்திங்கன்னா அவர் சிசிடிவி கேமரா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனில் மேட்ச் ஆகலை அப்படின்னு. அப்போ ஒரு சில கேள்வி மொத்தம் அவர் சொன்னார், நான் கேங்வேயில் ஓட்டிகிட்டு வரல, ஷார்ட்கட் எடுத்து ஓட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு டிவியேஷன் பண்ணியிருக்காரு. நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது ஸோ அவருக்கு கொடுத்த சேஃப் ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணலை. தென் வந்து செல்ஃப் ப்ரூஃபைட்டிங் அதனையும் சரியாக பண்ணலை. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் போட்டிருப்பேன். அதுவுமே தூங்கிட்டு தான் ஆப்ரேட்டர் அடிச்சிருக்காரு. ஸோ இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். டிஎம்எஸ் டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம்ஸு, ஏஐ சென்சார் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறது, பொல்யூஷன் சென்சார் இன்ஸ்டால் பண்ணுறது. பட் இந்த சினாரியோவில் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நியூ ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் சூப்பர்வைசர்ஸ் வந்து மானிட்டரிங் ஆக்டிவ் மானிட்டரிங்னு ஒரு செக்லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த செக்லிஸ்ட்டில் எவ்ரி வந்து பார்த்திங்கன்னா ஹவர்ஸ் அந்த சூப்பர்வைசரை அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்னென்னு செக் பண்ணுவார், எவாலுவேட் பண்ணுவார், சைனும் வாங்குவார். ஸோ இது மூலிமா அவங்க அலர்ட்டாக இருப்பாங்க. அண்ட் ஃபர்தர் அந்த மாதிரி தூங்க மாதிரியாக இருந்தாலும் ஸோ நம்ம சரி பண்ணிக்க முடியும் டில் த சென்சார் இன்ஸ்டாலேஷன் அப்படின்றத இந்த ப்ரொசீஜர் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ தேங்க்யூ. இதுதான் அந்த இன்வெஸ்டிகேஷன்.